அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இன்னொரு நம்ம கடைசி பேர் தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது கவனிங்க. ஒரா அப்படின்னா இத்தாலிய பள்ளத்தாக்கு காற்று. அந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தாலிய பள்ளத்தாக்கு காற்று நம்ம ஒரா அப்படின்னு சொல்றோம். ஆர்பிட்டால் கரண்ட் அப்படின்னா சுற்றுப்பாதை நீரோட்டம். ஓகேவா? அதே மாதிரி ஓர் அப்படின்னா தாது அப்படின்னு அர்த்தம். ஓர்பெட் அப்படின்னா தாது படுகை. ஓகேவா? அதே மாதிரி ஓர் கிளஸ்டர் அப்படின்னா தாது கொத்து. கிளஸ்டர் அப்படின்னாலே கொத்து. ஓர் அப்படின்னா தாது, அதாவது சேர்த்து சொல்றப்போ தாது கொத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி ஓர் கண்ட்ரோல் அப்படின்னா தாது கட்டுப்பாடு. ஓர் டெபாசிட் அப்படின்னா தாது படிவங்கள். ஓகேவா? அடுத்து மட் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா தாது பதனம். ஓர் மினரல் அப்படின்னா தாது கனிமம். ஓர் பாக்கெட் அப்படின்னா கனிமத்துண்டு. ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள். ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம வீடியோ பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம்